கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்களை ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம். இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, தடைகளை நீக்கி போடுகிற தேவன் இன்றைக்கு நமக்கு முன்பாக கடந்து போகிறவராயிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பல தடைகளை சந்தித்து தடைக்கு மேலே தடை வந்து என்னுடைய வாழ்க்கையில் பல ஆசீர்வாதங்களை நான் இழந்து போயிருக்கிறேனே என்று நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கலாம். பல ஆசீர்வாதங்கள் கைகூடி வருவது போல இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு தடையின் நிமித்தம் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியாமல் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அந்த எல்லா தடைகளையும் உங்களுக்கு நீக்கி போடுவதற்காக உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறவராயிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஈசாக்குடைய வாழ்க்கையிலே பெண் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாம் எலியேசரை அனுப்பி விடுகிறார். என் மகனுக்கு ஒரு நல்ல பெண்ணை பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ எலியேசர் கடந்து போகிறார். கர்த்தரே எலியேசரை நேர்வழியாய் நடத்துகிறார் என்று பார்க்கிறோம். ஈசாக்குடைய வாழ்க்கையில ஒரு திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் எலியேசருக்கு முன்பாக நடந்து போய் எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து ரெபேக்காளை எலியேசரின் கண்களிலே கர்த்தர் காண்பிக்கிறார். ரெபேக்காளின் வீட்டிற்கு போகிறார். அங்கே போனால் ஒரு பாச போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. எப்படி மகளை உடனடியாக அனுப்பி விடுவது என்று சொல்லி, ஒரு தூர தேசம், எப்படி மகளை அனுப்புவது என்று சொல்லி அவர்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் எலியேசர் அங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அதற்கு அவன், கர்த்தரின் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள். ஆம், இந்த பிரயாணத்தை கர்த்தரே வாய்க்கை செய்தார். மனிதர்கள் நீங்கள் ஏன் தடை செய்ய வேண்டும் என்று அவர் கேட்கிறார். உடனடியாக அவர்களும் ரெபேக்காளிடத்திலே நாங்கள் ஒரு வார்த்தை கேட்டு பார்க்கிறோம் என்று சொல்லி அவளிடத்திலே கேட்கும் பொழுது அவளும் உடனடியாக நான் புறப்பட்டு என் எஜமானனை பார்க்க போகிறேன் என்று சொல்லி அங்கிருந்து கடந்து செல்வதை பார்க்கிறோம். அங்கே இருந்த அந்த தடை நீக்கப்படுகிறது. ஆம், உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களில் ஒரு பாச போராட்டத்தின் நிமித்தம் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட தடைகளும், குடும்பத்தினால் உண்டாகும் தடைகள், உங்களோடு இருக்கிறவர்களின் நிமித்தம் உண்டாகுகிற தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு நீக்கி போட்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க செய்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது பார்வோன் அவர்களை தேவனை ஆராதிக்க கூட விடாமல் தடை செய்து கொண்டிருந்தான். பார்வோன் ராஜா எத்தனை தடை செய்தாலும், எவ்வளவாக தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினாலும் கர்த்தர் அந்த தடையை உடைத்து போட்டு அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ஆம் தேவ பிள்ளைகளே, அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எகிப்திலிருந்து கானானுக்கு போகிறார்கள். ஆசீர்வாதமான அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அங்கிருந்து கடந்து போகிறார்கள். போகிற வழியிலே எத்தனை தடைகள்! சிவந்த சமுத்திரம் தடையாக நின்றது, எரிகோ கோட்டை தடையாக நின்றது, யோர்தான் தடையாக நின்றது. ஆனால் இவை எல்லாவற்றிலும் ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போய் தடைகளை நீக்கி போட்டு கானான் தேசத்தை சுதந்திரிக்க செய்தார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு என்ன தடைகள் இருந்தாலும் கர்த்தரே உங்களுக்கு முன்பாக நிச்சயம் நடந்து போய் எல்லா தடைகளையும் உடைத்து நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அவர் செய்வார். தேவ பிள்ளைகளை, இன்னும் விசுவாசத்தில் பலப்படுங்க. கர்த்தர் செய்வார் என்று விசுவாசியுங்கள். தடைகளை நீக்கி போடுகிற தேவன் உங்களுக்கு முன்பாகவே கடந்து போகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.